மேடையில் வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க வந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முருகன் தலைநிலம் தந்த இறைவன், குறிஞ்சி நிலம் தந்த கடவுள், 6 படை வீடு கட்டி அவரவர் இடத்திலே அமைதியாக அமர்ந்து கொண்டு தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு இருந்த அந்த முருகனை அரசியல் கலவரம் நிறைந்த பகுதியாக தேர்தலை நோக்கி இருக்கின்ற தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியும் நம்ம கட்சி கூட்டணிக்கு இவர்கள் வருவார்களா, இவர்கள் வரமாட்டார்களா, இந்த கட்சிக்கு அவர்கள் போய்விடக்கூடாது என்று அரசியல் கணக்குகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் முருகனையும் அங்கிருந்து அழைத்து வந்து தந்தி தொலைக்காட்சி, நீ யாருக்கு பக்கம் நிற்கிற, நீ யாருக்கு ஆதரவாக நிற்கிற, ஓம் பிரச்சனை தான் என்ன, எங்கள் பிரச்சனை தான் என்ன என்பதை பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என்று இந்த தலைப்பை வைத்த தந்தி தொலைக்காட்சிக்கும் தந்தி டிவி நெறியாளருக்கும் அன்பு வணக்கம். உண்மையில் முருகன் அரசியல் பெருஞ்சொல்லாக இந்த நிலத்தில் மாற்றப்பட்டது எந்த காலகட்டத்தில் என்று நீங்கள் தேடினால், முருகனை வணங்கிவிட்டு முருகனை வணங்குவது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயல் என்று கருதிய திராவிட கொள்கையாளர்களையும் வேல் தூக்க வைத்து வேல் பயணம் செய்ய தொடங்கியது எந்த காலகட்டம் என்றால், ஜெய் ஸ்ரீராம் என்று இங்கேயும் வந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தையே முன்வைத்தவர்கள், இந்த மண்ணிற்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டு வந்து நமது அரசியலை லாபகரமான அரசியலாக மாற்றிவிடலாம் என்று நினைத்தவர்களையும் வேல் பயணம் செய்ய வைத்தது எந்த காலகட்டம் என்றால் 2015 பிப்ரவரி 7ஆம் தேதி பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அசலான முருகனை அதனுடைய தொன்ம படிவங்களோடு கொண்டு வந்து வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி பழனியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது. அதன் பிறகுதான் முருகன் வணங்குதற்கு உரிய தெய்வம் என்ற நிலையில் இருந்து முருகன் நமது முப்பாட்டன், முருகன் நமது பண்பாட்டின் அடையாளம், முருகன் நமது அரசியல் அடையாளம் என்ற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அரசியல் அதிகாரத்திற்காக, அங்கீகாரத்திற்காக, ஆதாயத்திற்காக இன்னைக்கு முருகனுக்கு நாங்கள் தான் வேல் எடுக்கிறோம், முருகனுக்கு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், நீ 10,000 பேரை வச்சு மாநாடு நடத்துறியா, நான் 1,00,000 பேரை வச்சு மாநாடு நடத்துகிறேன் என்று போட்டி போட்டவர்களினுடைய தத்துவ பின்னணியை நீங்கள் எண்ணி வாருங்கள். கடவுள் இல்லை, அளவு குத்திட்டு தான் பிரச்சாரத்துக்கு வருவாங்க போல. ஆமாமா, அது நடக்கும். முருகனுக்கு மட்டும் இந்த கூட்டணியை சேர்த்து வைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால், முருகனுக்கு மட்டும் தன்னுடைய தொண்டர்களை அப்படியே, முருக பக்தர்களை அப்படியே ஒரு கட்சிக்கு மடைமாற்றுகின்ற வேலையை செய்கின்ற நிலைக்கு முருகன் தள்ளப்பட்டால் எல்லாரும் கூட்டணி பேச மாட்டாங்க. 6 படை வீட்டிலையும் போய் அங்கேயே ஐயா முருகா எங்களை காப்பாத்து என்ற நிலைக்கு அமருவாங்க. இந்த நிலத்தில் தத்துவ பின்னணியோடு முருகனை யார் அணுகிறார்கள்? அவர்கள் சுயதேவக்கி அணுகிறார்களா, உண்மையிலேயே முருகனினுடைய தொன்மத்திலிருந்து அணுகிறார்களா என்றதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம், தலைநிலம் குறிஞ்சி தந்த தலைவன் தமிழர் இறை முருகன் என்று நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று நாங்கள் ஈவேராவின் தத்துவத்தை சுமந்து வந்தவர்கள், நீங்கள் முருக மாநாட்டை நடத்துகிறோம் என்று அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்று, அந்த முருகனினுடைய படிமங்களை எல்லாம் மறைத்து பாரதிய ஜனதா கட்சி இதுவரை ராமனை வைத்து அரசியல் எடுபடவில்லை இந்த மண்ணில் என்ற நிலையில் முருகனுக்கான மாநாட்டை நீங்கள் நடத்துறீங்க. ஆனால் நீங்கள் முருகனை நோக்கி செய்கின்ற ஒவ்வொரு அரசியலும் நாம் தமிழர் கட்சிக்கே லாபமாக அமையும் என்பதை எனது முதல் சுற்று கருத்தாக பதிவு செய்து முடிக்கிறேன். மாறி உண்மையை சொல்லிக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்போ பாரதிய ஜனதா, அஇஅதிமுக ஒரு புறம், திமுக திராவிட வெற்றி கழகம் ஒரு புறம், மாறி பேசியதில் யார் எந்த கட்சிக்கு பேசுகிறாங்க, எந்த முருகனுக்கு பேசுகிறாங்க, ஆரிய வர்ணாசிரமம் சொன்ன முருகனுக்கு பேசுகிறாங்களா, சூரபத்மனை கொன்ற தமிழர் பக்கத்து இருந்த முருகனுக்கு பேசுகிறாங்களான்னு முருகனுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். அவர் நேரம் வந்திருந்தா எப்பா இவரா மயிலன்ட்டு கிளம்பியிருப்பார். நான் ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வள்ளியும் முருகனுக்கும் நடந்த கல்யாணம் சாதி மறுப்பு கல்யாணம்னு சொன்னாங்க. ஒரே ஒன்றை விட்டுட்டாங்க, அந்த காலத்திலேயே ஈவேரா தான் அந்த சாதி மறுப்பு திருமணத்தையும் பண்ணி வச்சாரு அப்படின்னு கிளைம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. என்ன இன்னொன்று எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையில் ஊறிய ஒருவர் தைப்பூச திருநாள் இந்த நிகழ்ச்சியில் வந்து வேல்வேல் வெற்றிவேல் எல்லாரும் சொல்லுங்க வேல்வேல் வெற்றிவேல்ங்கிறதெல்லாம் உண்மையிலேயே இந்த மண்ணில் பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்திய அண்ணன் சீமானை சாரும் என்று என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருமே வந்து தைப்பூச நிகழ்வுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இப்பொழுது இருக்கிறவர்கள் விடுமுறையை விட்டார், அது வந்து நாங்கள் முருகனை காப்பாற்றினோம் அப்படிங்கிறாங்க. அதனுடைய பின்னோடைய வரலாறையும் நீங்கள் சொல்லணும், அப்போ தான் சொல்லணும். நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் இருந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ தைப்பூசத்திற்கு நீங்கள் விடுமுறை விடுங்க என்று திருப்பரங்குன்றத்தில் நடந்த திருமுருக பெருவிழாவில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அப்பொழுது இருந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி சண்டையின் அடிப்படையில் திருமலை நாயக்கர் பிறந்த நாளுக்கு அவங்க விடுமுறை விட்டாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது நாங்கள் முன்னரே 2017 போய் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நீங்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை விடுங்கன்னா, தைப்பூசமாக விடுமுறை இல்லையா அப்படி என்று கேட்டுவிட்டு அந்த வருஷம் விடலை. சரியாக அடுத்த வருஷம் தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்ற அந்த நிலையில் முருகன் அருள் நமக்கு கிடைச்சிரும், முருகனுக்கு குடமுழுக்கு இது நம்ம தைப்பூசத்திற்கு நம்ம விடுமுறை விட்டோங்கிற பேரோட தேர்தலை அணுகுவோம் என்பதன் அடிப்படையில் தான் விடப்பட்டது. நாங்கள் பாராட்டுறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமையில் அது உருவாக்கப்பட்டது, விடுமுறை கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மூல காரணம் யார்? செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் கொண்டு போய் கொடுத்த பணு என்பதை நீங்கள் மறைக்காமல் பேசுங்கள் என்று சொல்கிறேன். அதே போல் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் பேசும் பொழுது உண்மையிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மீதும் தமிழர் வரலாற்றின் மீதும் தமிழர் பற்றின் மீதும் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுவும் சேகர் பாபு அவர்களை கொண்டு போய் பண்பாட்டு புரட்சியில் உச்சத்தில் தமிழை கொண்டு போய் நட்டு வைத்தார் என்று பேசுவதெல்லாம் 5 ஆண்டு காலமாக அந்த களத்தில் நின்று உழைத்த எனக்கு வேதனையை தருகிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். 2021 தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நாங்கள் போய் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு வீரம் தமிழர் முன்னணி சார்பாக வழக்கு தொடுத்தப்ப அந்த வழக்கில் வந்து எதிர்மனுதாரராக இருந்த அந்த சமஸ்கிருதத்தை தான் நீங்கள் ஓதணுங்கிறவங்க பாரதிய ஜனதா ஒரு பக்கம், ஆனால் அரசு தரப்பில் வந்து அதே இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் வந்து ஆஜராகி பேசினார். சமஸ்கிருதம் என்பது மொழி அல்ல, இட் இஸ் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் என்று பேசியவர். எது? தமிழை சேகர் பாபு திராவிடத்தின் உச்சத்தில் நட்டவர். அடுத்து 2021 இதே வழக்கில் இதே போன்றதொரு வழக்கில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு இதே வீரத்தமிழர் முன்னணி சார்பாக போய் நாங்கள் வந்து வழக்கு தொடுத்தோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை. அந்த உயர்நீதிமன்ற கிளையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களையும் தமிழ் வழி குடமுழுக்கு கட்டாயம், மீறுகின்ற நிர்வாகத்திற்கு 15 லட்சம் அபராதம் என்று கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான குழு ஆர்டர் பாஸ் பண்ணிச்சுங்க. 5 வருஷமா சேகர்பாபுக்கு தெரியாதா? நாங்களே நேரடியாக கொண்டு போய் மனு கொடுத்துருக்கோம். 5 வருஷமா எல்லா குடமுழுக்குக்கும் போய் நாங்கள் மனு கொடுத்து கொண்டு இருக்கிறோமே. கோர்ட் ஆர்டரை பயன்படுத்தி கவர்மெண்ட் ஆர்டரை போட தடைப்படுத்தியது யார்? உங்களால் உங்கள் அரசால் அதை செய்ய முடியாது. இதுவரை இல்லைங்க, திருச்செந்தூர் குடமுழுக்கில் போய் சீமான நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை போட்டு தமிழில் குடமுழுக்கு நடத்தாவிட்டால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு தனியாக முருகன் சிலையை வைத்து நாங்கள் தமிழ் வழியில் ஓதுவார வைத்து குடமுழுக்கு நடத்துவோம் என்று சொன்ன பிறகு 30% குடமுழுக்கு நடந்துச்சு. எட்டியெல்லாம் போக வேண்டாங்க. 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற முக்கியமான கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. ஏதாவது ஒரு கோயிலில் கருவறையிலிருந்து இந்த கலசமறை தமிழ் ஒழித்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த மேடையிலேயே அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்து சேகர் பாபு கிட்ட நான் சேர்ந்துக்கிறேன். என்ன பேசுறீங்க? யார் நீங்கள் தமிழ் வளர்க்கிறோம் என்று சொல்கிறீங்கல்ல, பழனிசாமிக்குத்தான் பழனிசாமியினுடைய அருள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. நீங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோயில்களின் கருவறையிலும் கலசத்திலும் தமிழ் மொழியில் மட்டும்தான் மந்திரம் ஓதப்படும் என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கை போடுவீங்களா? டெல்லி எஜமானர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, உங்கள் கூட்டணியை முறிச்சிருவாங்க. இன்னொன்று சொன்னாங்க, அனைத்து சாதியினரையும் நாங்கள் அர்ச்சகராக்கி விட்டு கோயிலில் நான் சொல்கிறேன், இந்த நொடியில் எத்தனை நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆக்கியவர்கள் கருவறையிலிருந்து மந்திரம் ஓதுகிறார்கள்?
அர்த்த மண்டபத்தில் மைக்கை கொடுத்து வச்சுட்டு நான் எங்களுக்கு பிராமணர்களுக்கு வாயை வலிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நாளை பாராயணம் படி. இப்படி தான் இருக்கு. எந்த கோயிலிலும் கருவறையில் இவர்களால் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர் வேலையை செய்யலை. நீங்கள் போய் பாருங்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் காமிச்சிருங்க. அப்புறம் அண்ணன் சொன்னாங்க படிப்படியா தானே சில விஷயங்கள் மாறும். எவ்வளவு படி இல்ல அரசு இந்த கட்டத்துக்காக கொண்டு வந்தது இந்த அரசு தான். நான் சொல்றேங்க 2006 அர்த்த மண்டபத்துக்கு கூட வர முடியாம இருந்தது இல்ல. அதை கொண்டு இல்ல நீங்க அர்த்த மண்டபத்தில் யாரு வேணாலும் நான் போய் கூட பாட்டு பாடலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. கருவறையில் இருக்கிறதா உங்க அர்ச்சகரை நீங்க அர்த்த மண்டபத்துக்கு நியமித்தீங்க, கருவறைக்கு நியமிச்சிங்களா? இன்னொன்று இந்த பிராமண கடப்பாரை அப்படி அது சொல்லியே நான் என்ன சொல்றேன்னா, இதே பெரியார் ஈவேரா என்கின்ற பெரியார் அவர்கள் 23/7/1947 சேலத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆச்சாரியாரினுடைய துணை கொண்டு அவரின் வழியாக வந்த பிராமணர்களினுடைய துணை கொண்டு திராவிட நாட்டை கட்டமைப்போம் என்று பேசினாரா? அப்போ அது பிராமண கடப்பாரை இல்லை. பாரதியின் தமிழை பாரதி கொண்டாடிய இந்த தமிழ் தேசத்தினுடைய புரட்சியை பற்றி பேசும் பொழுது பிராமண கடப்பாறைங்கிறது உங்களுக்கு இடிக்குதா? முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். முருகன் ஒப்புக்காக அழகுகிறவர்களையும் உடன்பாட்டோடு வழிபடுகிறவர்களையும் தொன்மத்தோடு நிற்பவர்களையும் ஓட்டுக்காக கெஞ்சுகிறவர்களையும் கட்டாயம் இனம் கண்டு இந்த நிலத்தில் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் தேசிய அரசியலுக்கு அருள் பாவிக்காமல் வேற யாருக்கு அருள் பாவிக்கா என்பதை சொல்லி உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.